எப்படி லைனில் நிற்கிறாங்கங்கிறத மட்டும் பாருங்கள். மெட்ரோவில் எல்லாம் கரெக்டாக ஒரு இதில் லைனில் நிற்கிறாங்க. நம்ம ஊர் மெட்ரோவில் இப்படி நிற்பாங்களா என்னன்றது தெரியல. பட் இங்கே பாருங்கள், வேறு லெவல். இதே ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின்டாக இருந்தால் அந்த கண்ட்ரி பார்க்குறக்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். The straight drive from Sachin Tendulkar. What a great shot as a four. Yeah! ஸ்பைடர்மேன் வித் மைக்கேல் ஜாக்சன். இங்கே நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பான் பறக்க யார்லாம் வருவார், அவர் தான் போல. குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்றைக்கி டே 2 வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் இங்கே 7-11 வந்திருக்கோம். ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு ஜஸ்ட் 3 minutes வாக் பண்ணி வந்தோம். 7-11 வந்திருக்கோம். சரி, எல்லா இடத்துலையுமே இங்கே இருக்குது. ஸோ 7-11 வந்து மோஸ்ட்லி எல்லாம் சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டமும் ரொம்ப கம்மி ரேட்டுக்குள்ளேயே வந்து இருக்கும். ஸோ அதான் இங்கே வந்து இருக்கும். என்ன பார்த்துட்ருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கா? ஓ பாருங்கள், இந்த இது வந்து 33 பாத் தான். அதாவது எவ்வளோ, ஒரு 80 rupees கிட்ட தான் வரும். இந்த 80 rupeesக்கு இது ரொம்ப ஓர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம இவ்வளோ கம்மியாக முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 21 பாத்து தான். ஸோ இங்கே பாருங்கள், சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொண்ட ப்ரெட்டு. இது ஃபுல்லாமே ப்ரெட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ். அதே மாதிரி சாண்ட்விச் மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். இந்த சைடு வந்து பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பன்னுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓ, ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரெட் பாருங்கள், கலர் அதே மாதிரி இருக்குது. அதெல்லாம் ட்ரை வேணால் பண்ணிப்பாங்களா? 29 பார்த்து தான். ஸோ எல்லாமே ப்ரெட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் அண்ட் எல்லாமே ரேட்டும் கம்மி தான். நாங்கள் வந்து இந்த சாண்ட்விச் எடுத்திருக்கோம், எக் சாலட் சாண்ட்விச் அண்ட் இது வந்து சிக்கன் சாண்ட்விச். அது போக இந்த 2 ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து 14 பாத் இந்த ட்ரிங்க்கு. இது வந்து ஒரு 30 பாத் கிட்ட தான் வந்து. ஸோ ரொம்ப சீப்பான ரேட்டு தான். அது ஸ்நாக்ஸ். சரி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. அது போக இங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேணா இருக்குது. இப்படியே குடிச்சிக்கலாம் போலையே. இந்த ட்ரிங்க்ஸ், இந்த ஐஸு இதில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம் போல். ஓ, இது சைஸ், இந்த இது கப்போட சைஸுக்கு இந்த கப்பு. ஸோ இந்த கப் எடுத்து நம்ம இங்கே ஐஸ் வேணால் இங்கே ஐஸ் எடுத்துக்கலாம். ஐஸ் எடுத்துகிட்டு இங்கே ஜூஸ் இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த மாதிரி ட்ரிங்க், இந்த இது எடுத்துப்பாங்க. இதை எடுத்துகிட்டு இதில் அப்படியே போட்டு குடிப்பாங்க. ஸோ இதில் தான் இந்த வைரல் ட்ரிங்க்கெல்லாம் நிறையா இதில் தான் வந்து குடிச்சிட்ருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே கப்பு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து சாக்கோ பூம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அங்கே போய் பே பண்ணி தெரிஞ்சுதான். ஸோ நாங்கள் இந்த கப்பு எடுத்துருக்கோம் இந்த வைரல் ட்ரிங்க் ட்ரை பண்ணுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் ஓகே போதும். ஸோ ஐஸ் வந்து எடுத்துருக்கோம். இதுலலாம் ஃபுல்லாக ஐஸ் எடுப்பாங்க. நம்ம இவ்வளோ தான் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் இந்த ட்ரிங்கை ஊற்றி நம்ம வந்து குடிக்கணும். பட் இதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம பில் போடணும். ஆமாம், அதெல்லாம் பில் போட்டு ஊற்றணும். மேலே மூடுறதுக்கு எதுவுமே தருவாங்களா என்னன்னு தெரியலையே. அது எல்லாமே நாங்கள் வந்து பில் போட வந்துட்டோம். இதுதான் இந்த ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஐஸு இதை போட்டு அவங்களே இந்த கப்பை மூடி கொடுத்துட்றாங்க. இது ஸ்டிக்கர்ஸ் பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா இந்த ஸ்டிக்கர்ஸ் தந்தாங்க? 132 தாய் பாட்டுக்கு வாங்கினா இந்த ஸ்டிக்கர்ஸ். அந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி கூப்பனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது ஃப்ரீ? அதான் அந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி அதை கொடுத்து நம்ம ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். டைம் 8:52 ஆகுது. மொத்தம் 171 எவ்வளோ? அதுக்கு நாங்கள் 200 பார்த்து கொடுத்துருக்கோம். இங்கே சேஞ்ச் எல்லாமே எல்லாம் சூப்பராக வந்து வந்துடுறாங்க. அதில் 196 196 பாத் சார் டோட்டல். ஓகே, ஸோ 196 பாத் ஆகிடுச்சுங்க. வெறும் 4 பாத்து தான் வந்து சேஞ்ச். ஓகே, வாங்கியாச்சு. தேங்க்யூ. நான் வாங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இதில் நாங்கள் வந்து முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு போக மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட நம்ம இருக்குது. ஸோ
ஸோ 7-Eleven நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ், ஜூஸ் குடிக்கிறது கூட இருக்குது. இப்போ வந்து 9 o'clock வந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து ஷட்டில் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மெட்ரோ போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மெட்ரோவில் போகலான்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நேற்று நம்ம வந்து கேபை வந்து புக் பண்ணி போனதில் சரியான டிராஃபிக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம மெட்ரோ சர்வீஸும் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் டிராஃபிக்கும் தவிர்த்துக்கலாம். ஸோ அதனால் மெட்ரோ ஸ்டேஷன் போய் விட்டாங்கன்னா அங்கேருந்து எப்படி மெட்ரோ போகிறது அதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். மெட்ரோ எல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி போகிறது நம்ம வந்து நேற்று இந்த மேடம் டுசர்ட்ஸ் போகிறதா இருந்தது, அது கேன்சல் ஆகி நம்ம அங்கே தான் வந்து போக போகிறோம். அங்கே தானே போகிறோம் வேக்ஸ் மியூசியம். ஸோ அது வேக்ஸ் மியூசியம் போகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா விராட் கோலி. விராட் கோலியோட வேக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்காகவே தான் நம்ம வந்து அங்கே போகிறோம். விராட்டோட ஸ்டாச்சு, விராட்டோட வேக்ஸ் ஸ்டாச்சு தானே, அப்படி சொல்லிட்டேன்னா சரி விடுங்க. அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்து நம்ம ஷாப்பிங்கில் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஷட்டிலில் ஏறிட்டோம். ஸோ இந்த ஷட்டிலில் தான் மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்குறோம். அங்கேயே கொஞ்சம் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது இது என்ன சாண்ட்விச், அது ஸ்பைசின்னு வேறு போட்டிருந்தாங்க. தாய்லாண்ட் ஸ்பைசி எப்படி தான் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஹாட் டாக், சிக்கன் ஹாட் டாக். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஸ்பைசிலாம் இல்லை, ஆனால் ஸ்பைசின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தாய்லாண்ட் ஸ்பைசி வந்து ரொம்ப கம்மி. அதுவும் ஸ்பைசி இல்லைல்ல. நல்லா இருக்கு. ஸ்பைசியெல்லாம் இல்லை, ஆனால் ஸ்பைசின்னு போட்டிருக்காங்க. மேபி தாய்லாண்டுக்கு இதே ஸ்பைசியாக தான் இருக்கும். ஆக்சுவலி ஸ்வீட்டாக தான் இருக்குது, அங்கே ஸ்பைசின்னு போட்டிருக்காங்க. அந்த சிக்கன் நடுவில் இருக்கிற சிக்கனில் மட்டும் லைட்டாக ஸ்பைசி தெரியுது. ஸோ அந்த நடுவில் இருக்கிறது, ஸோ அதுக்கே வந்து அவங்க ஸ்பைசின்னு வந்து போட்டுடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் ப்ரெட்டு அதே மாதிரி அதே கலரில் வந்துருக்கு. நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் மாதிரி இருக்குன்னாங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இந்த பெட்டு கூட ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா இருக்கு. இந்த ஷட்டிலே நமக்கு தான் யாருமே வரல போல. ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போய் விட்டுருவாங்க. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்வீட். அந்த ப்ரெட்டு வந்து இந்த கலரில் வந்து போட்டிருக்காங்க. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட ஸ்டஃபிங்ஸ்லாம் இருக்குது. இதை சாப்பிட்டு பாருந்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரிங்க்கு, எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரா. இந்த இது ரொம்ப இதாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம குத்தணும். ஆமாம், அதுக்கு தானே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன ஸ்ட்ராவாக இருக்குது. நம்ம ஊரில் பெரிய ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. நல்லா இருக்கா? சுகரே இல்லையா? அதனாலே எனக்கு தெரியல. ஆனால் சுகரே வந்து தெரியல, கசப்பு தெரியல, பட் இனிப்பும் எதுவுமே இல்லை. மேபி ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப இனிப்பாக இருந்தது, அதனால இப்போ இனிப்பு எதுவும் தெரியல என்ன தெரியல. ஸோ நாங்கள் ஷட்டிலேருந்து இறங்கிட்டோம். இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த மெட்ரோ, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. இது என்ன மெட்ரோன்னு தெரியல, என்ன மெட்ரோ ஸ்டேஷன் தெரியல. பிடிஎஸ் எம்ஆர்டின்னு போட்டிருக்கு, அதான என்ன தெரியல. சாசேஜா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் சாசேஜ்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படி நம்ம ஏறி போய் பார்ப்போம். சிஎம்க்கு தான் போகணும், சிஎம் சென்டர் மால். அங்கே தான் இந்த மேடம் டு சோப் இருக்குது. சிஎம் சென்டர் 4 tickets. 4 300. 300க்கு மேலேனா தான் கார்டு அக்செப்ட் ஆகாமா. 4 பேர்த்துக்கு 260. இந்தா இது யாரோடது? வச்சா போயிருதா?
வீடியோ எடுக்கிறியா நான் Platform 1. Jim, இங்கே platform 1 we need to go here. Thank you. ஸோ பிளாட்ஃபார்ம் 1க்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 260 பாத் ஆகிருக்குங்க 4 பேர்த்துக்கு. அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு அப்படின்னா 60யா 60யோடவே அதிகம் 65 பாத்துக்கிட்ட வந்து வருது ஒருத்தருக்கு. இங்கேருந்து இத்தனைக்கும் ஒரு 10 ஸ்டாப் கிட்ட தான் வந்துருக்கும். அதுக்கு 60 பாத்துனா எவ்வளோ? நம்ம ஊர் காசுக்கு 150 ருபீஸ் கிட்ட வருது. அது எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்குது. எப்படி இங்கே மெட்ரோ இவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்குல்ல மெட்ரோ. தாய்லாந்து மெட்ரோ எல்லாம் பாருங்கள், எல்லாம் கரெக்டாக லைனில் வந்து நின்றுட்டுருக்காங்க. மெட்ரோ வருதுன்னொடனே கரெக்டாக ஒரு கேட்டுக்கு ஒரு லைனில் வந்து நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ மெட்ரோவில் போயிட்டுருக்கோம். மெட்ரோவில் பயங்கர ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது ஆக்சுவலி. மேலே வந்து எந்தெந்த ஸ்டேஷன் போகிறோன்னு வந்துருக்கு. பட் எல்லாமே தாய் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கூகுள் மேப்ஸில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு. ஆஃப் பண்ணிடு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து இறங்கிட்டோம். சிஎம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஆமாம், எல்லாம் சிஎம்மில் தான் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறோம். கரெக்டாக இறங்குறதுக்கு இங்கே ஏறுறதுக்கு இங்கே வேறு மார்க் போட்டிருக்கு. கரெக்டாக அங்கே தான் நிற்கிறாங்க. யாருமே இடிச்சுலாம் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறவங்க இறங்கினோடனே தான் வெளியே இருந்து ஏறுற லெவலுங்க தாய் பீப்புள். எப்படி லைனில் நிற்கிறாங்கங்கிறத மட்டும் பாருங்கள். மெட்ரோவில் எல்லாம் கரெக்டாக ஒரு இதில் லைனில் நிற்கிறாங்க. நம்ம ஊர் மெட்ரோவில் இப்படி நிற்பாங்களா என்னன்றது தெரியல. பட் இங்கே பாருங்கள், வேறு லெவல். இதே ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின்டாக வந்து அந்த கண்ட்ரி பார்க்குறக்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மெட்ரோ வந்து எக்ஸிட் ஆகிறோம். எக்ஸிட் ஆகிறதுக்கு இந்த இதில் நம்ம வந்து போட்டோம்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து போடணும். நம்ம போட்டோம்னா இது ஓப்பன் ஆகிடுது. அவ்வளோ இனிமேல் நம்ம அந்த கார்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் ஆகிருக்கு நம்ம வர்றதுக்கு? 9 o'clock. அங்கே 20 minutes தான் இருக்குமோ? பரல, 20 minutes தான் இருக்குது. இதே ரோட்டில் வந்துருந்தா 1 மணி நேரத்துக்கு நான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் ரோட்டில் தான் வந்தோம். நேற்று பயங்கர டிராஃபிக்கு. ஒரு 40 to 1 hour. நாங்கள் அப்படியே அந்த சிஎம் டிஸ்கவரி மாலை கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்பவே டைம் இருந்தது. ஸோ அந்த மாலோட வைபெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அங்கங்கே நல்லா அங்கே மேடம் டுசார்ட்ஸ் போகணுன்னா அதுக்கு எப்படி போகணும் அந்த மாதிரி நல்லா டேரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபைனலி நாங்கள் இந்த டிக்கெட் வாங்குற இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ வெரைட்டி ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, நிறைய காம்போ. ஸோ அங்கே சீ லைஃபும் வந்துருக்கு, அதாவது அக்வேரியம் அண்ட் மற்ற சீ லைஃப் சம்மந்தமாக இருந்தது. ஸோ அதுவும் அண்ட் மேடம் டுசார்ட்ஸ் 2 காம்போ கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒருவேளை மேடம் டுசார்ட்ஸ் அண்ட் சீ லைஃப் பேங்காக் காம்போ எடுத்தோம்னா ஒரு பர்சனுக்கு 1390 தாய் பாத் வரும். வெறும் மேடம் டுசார்ட்ஸ் மட்டும்னா 890 தாய் பாத். அதே 2 பேத்துக்கு வேணா 1500 தாய் பாத்துக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுவும் 10 AM to 12 PM. ஸோ நாங்கள் அந்த டைம்ல வந்ததுனால 2 பேத்துக்கு 1500 தாய் பாத், அந்த 4 பேர்த்துக்கு 3000 தாய் பாத் கொடுத்து நாங்கள் இந்த டிக்கெட்டை வாங்கினோம். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆர்டிஸ்ட் பேப்லோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஐன்ஸ்டைன் எடிசன். சயின்டிஸ்ட் கூட ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அது யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம். மார்க் ஜக்கர்பர்க் இருக்கார், ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர். ஹூஸ் ட்ராப்பிங் பாய். ஸோ மார்க் ஜக்கர்பர்க் நல்லா ரியலிஸ்டிக்காகவே இருக்கார். இங்கே தான் பார்க்குறாரு அவர்.
Next, the most awaited place, எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஸ்டீவன் ஜெரார்ட், வெயின் ரூனி, த இங்கிலாந்து சூப்பர் ஸ்டார், எல்லாம் சூப்பரான ஃபுட்பால் பர்சனாலிட்டிஸ். அது ஒரு டைகர் வுட்ஸாக தான் இருக்கணும். எஸ், டைகர் வுட்ஸே தான். த கிரேட்டஸ்ட் கோல்ஃப் பிளேயர். கோல்ஃப் பால் விழுந்துச்சா இல்லையா? ஜிம் ஜெரார்டுக்கும் வெயின் ரூனிக்கும் நல்லா ஒரு ஷியர் லீடிங் பண்ணிட்டு இருக்கான். ஃபுட்பால் வந்து விளையாடுறோம் இங்கே. இன்னும் வரவே இல்லை. வெயிட். இங்கே இந்த பால் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அங்கே கோல் அடிக்கிற மாதிரி. போவே இல்லை. ஃபர்ஸ்ட் தெரியுமா உனக்கு யாரு? டைகர் வுட்ஸ். கோல்ஃப் த மோஸ்ட் போரிங் கேம். கிரிக்கெட் செக்ஷன்ல கிரிக்கெட் காட் த சச்சின் டெண்டுல்கர், காட் ஆஃப் கிரிக்கெட். ஆமா, நேர்ல தான் விராட். The straight drive from Sachin Tendulkar, what a great shot as a four. It's a classic straight drive from Sachin. முக்கியமான ஆளை பார்க்கலான்னு வந்து விராட் கோலியை காணும். வெறும் விராட் கோலி இந்த வீடியோவை மட்டும் போட்டு ஏமாத்துறாங்க. ஏன் விராட் கோலியை காணும்னு தெரியல. மேபி இங்கே தான் விராட் கோலியோட இது இருந்திருக்கும். இப்போ காணோம். சரி, விராட் கோலியை பார்க்கலான்னு வந்தால் இப்படி பண்ணிட்டாங்களே. இது வந்து தாய்லாந்து ஹெவி லிஃப்டர், இந்த பாக்ஸர் செரீனா வில்லியம்ஸ். இது அப்பா என்ன ஹைட்டு பாருங்க. இவர் என்ன கண்ட்ரி? இவர் யான் மிங், பேஸ்கெட் பால் பிளேயர். பயங்கர ஹைட்டாக இருக்காப்புல. வெளிக்குதான். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பிடிச்சிக்கோ. பயங்கரமான வெயிட்டு. The heavy lifting championship goes to Cheryl. You can do it. It's just 200 kilograms. Gold medal for the Olympic heavyweight lifting goes to Jim. 200 kg assault தூக்கி ஜிம்முக்கு கோல்டு மெடல். Yes. டென்னிஸ் ஆடுறோம் நாங்கள். ரீப்ளேலாம் பயங்கரமாக போகுது. அது சும்மா ஃபோட்டோக்கு. அதை வச்சு ஆடு. இப்போ இந்த இதை வச்சு பேட் மாதிரி. அங்கே அடிச்சா அங்கே போகுது. கமான். வாவ், சூப்பர் ஷாட். அவே போயிடுச்சு. பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ரீப்ளேலாம் சூப்பராக வந்து காமிக்கிறாங்க. இருக்கிறது மியூசிக் செக்ஷன். இது யார்? இது டாடா யங். டாடா ஃபேமிலியோட குரூப்பாக இவங்க. பேர் டாடா யங்குன்னு இருக்கு. டாடா ஃபேமிலி. நெக்ஸ்ட் மைக்கேல் ஜாக்சன். டேஞ்சரஸ். மைக்கேல் ஜாக்சனோட சில நம்ம ட்ரெஸ்ஸை வேணால் இங்கே போட்டு நம்ம வர மாதிரி இருந்துக்கலாம். பார்த்தோம்னா நம்ம ஒன் டைரக்ஷன் பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க மியூசிக். நெக்ஸ்ட் என்ன ஆல்பம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு. இவர் தான் ஒன் டைரக்ஷனோட லீட் சிங்கரா. இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க எப்படி மியூசிக் போடலான்ட்டு. ஸோ ஒன் டைரக்ஷன் டீம் கூட நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். இந்த ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்டில் போயிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணோம். ப்ரைவேட் சார்ட்டர் ஃப்ளைட். அவங்க கூட ஸ்பெஷலாக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸ்பைடர்மேன் வித் மைக்கேல் ஜாக்சன். இது வேண்டாம். இது என்னது இது? நெக்ஸ்ட் இங்கே கான்சர்ட் மாதிரி இருக்குது. இங்கே நின்று கான்சர்ட் நம்ம வந்து டான்ஸ் ஆடிக்கலாம். எல்லாம் டான்ஸ் ஆடுங்கப்பா, கான்சர்ட்டுக்கு வந்திருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் இங்கே பியான்சி சிங்கர் பியான்சி. சார் இவங்க யாரு? மிரரை இங்கே பெரிய மிரராக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னடா யார் இங்கே நடந்து வராங்கன்னு பார்த்தா நான் தான் நடந்து வந்துட்டு இருந்திருக்கேன். அவ்வளோ பெரிய மிரர். இங்கே பாருங்கள் மேக்கப் போடுற மாதிரி ஒரு இது இருக்குது. மேக்கப் போட்டுட்ருக்கியா? ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்தா எல்லாமே மூவி. அடுத்து ரொம்ப மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்டார் வராரு. பாகுபலி ஆகிய பிரபாஸ், அமேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு தூக்கி ஒரு அடி அடி. எக்ஸ்மேன், வால்வரைன், ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன். வாவ், the Marvel Spider-Man and X-Men. நெக்ஸ்ட் மார்வல் அவெஞ்சர்ஸில் இருக்கிற கேப்டன் அமெரிக்கா. ஹலோ கேப்டன். ஹெவியாக இருக்கா அந்த அப்படி இந்த கேப்டன் நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிறோம். கேப்டன் அமெரிக்கா அடுத்து உலகத்தை எப்படி காப்பாற்றணும், அவெஞ்சர்ஸில் அடுத்து என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு நாங்கள் வந்து மீட்டிங் போட்டு பயங்கரமாக போராடி இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறோம். கமான் கேப்டன், வி கேன் டூ. விமன் கேப்டன் அமெரிக்கா. ஸோ மார்வலில் உமன் கேப்டன் அமெரிக்கா இல்லாத குறைய வந்து ஷெரில் தீக்க போகிறான். ஷெரில் கேப்டன் அமெரிக்காவை இந்த உலகத்தை காப்பாற்ற ரெடியா? Yes, come on. Indian Bollywood star Amitabh Bachchan and Hrithik Roshan. Bachchan, Roshan. Come on, you can do it. Yay! Adichu. Next Ranbir Kapoor. And next இவர் யாரு? இவர் எங்கே நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பான் பறக்க யாரெல்லாம் வருவார், அவர் தான் போல நம்ம ஷாருக். நெக்ஸ்ட் கெட்ரினா கைஃப். கெட்ரினா கைஃப் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இல்லை, ஃபேஸ் கம்ப்ளீட்டாக வர மாதிரி இருக்குது. IIFA அவார்ட் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் கோஸ் டு ஷெரில். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இந்த அவார்டு வாங்கினதுக்கு? த அமெரிக்காஸ் காட் டேலண்ட் ஜட்ஜ். ஓ, ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஐயோ, ஓ ரிஜெக்ட். அப்படி இப்போ வந்து நம்ம டேலண்ட் ஷோ நடக்கும்போது ஷெரில் வந்து பாடிய போகிறாங்க. நம்ம வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். செலக்ட் ஆகுறாங்களா இல்லையான்ட்டு நம்ம பார்ப்போம். ஷோ ஷெரில் வந்து பாட போகிறான். 3 ஜட்ஜஸ் வந்து இருக்கோம். எல்லாம் என்ன செலக்ட் ஆகுறா. நல்லா பாடு. என்ன பாடு? ஃபோட்டோ தானா? பாடு அப்படியே சும்மா. அமெரிக்கன் GOT டேலண்ட் ஆரம்பிக்குது. ஷெரில் பாடிட்டு இருக்காங்க. ஓ மை காட், யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட கையில் தான் இருக்குது. என்னாக போகுது? ஐயோ பாவம், ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. அதான் க்ரீன் பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கனால ரெட்டு தான் வருது. ஓ மை காட். லியோனார்டோ டிகாப்ரியோ. எல்லாமே ஹாலிவுட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். நிக்கோலஸ் கேஜ், ஜானி டெப், பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன். எக்ஸிட் அவ்வளோதான் போல. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே டிசேபிள்டு பர்சன் போகிறதுக்கு இங்கே லிஃப்ட் வச்சுருக்காங்க. நம்ம இப்படி ஏறி போய்க்கலாம். மேலே என்ன கிஃப்ட் ஷாப்பு, அத்தன்டிக் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி போட்டிருக்கு. அவ்வளோதான். ஸோ இது வந்து மேடம் டுசாட்ஸ் வந்த ஹிஸ்ட்ரி. மேடம் டுசாட்ஸுங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு பர்சன் போல். 1761 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து பயங்கரமான ஆர்டிஸ்ட் போல். இந்த வேக்ஸ், அவர் தான் இந்த வேக்ஸ் இதை ஸ்டாச்சுவில் கண்டுபிடிச்சிருக்கார் போல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான். ஸோ மாடல் பாருங்கள், இந்த மாதிரி எலும்புக்கூடு மாதிரி வச்சுட்டு அதில் வேக்ஸ் மாதிரி வச்சு அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டெப்ஸாக வருது. ஸோ அடுத்தது இந்த பாருங்கள், டீத் அண்ட் ஐக்கும் கூட மேக் பண்ணுறது கூட தனி ப்ராசஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி ஒரு
ஸோ கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல ஃபோட்டோ அதை வந்து எடிட் பண்ணி அவங்க காமிச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து 490 பாத் டிஜிட்டல்னால் அதே நம்ம பிரிண்ட் எடுத்தோம்னா 600 பாத்து கிட்டது. நம்ம பண்ணுறதுக்குலாம் வச்சுருக்காங்களே இதா? ஓ, வேக்ஸ் ஹேண்ட் இது இப்போ க்ளோஸ்டு போல், இல்லாட்டி நம்ம கையை வந்து வேக்ஸ் ஹேண்ட் வந்து பண்ணி தருவாங்க போல். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. தேங்க்யூ, குட் பாய். ஸோ அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். இந்த வேக்ஸ் ஸ்டாச்சு வந்து இப்போது எப்படி இருந்தது, வேக்ஸ் மியூசியம் எப்படி இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்ததா? எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் எடுப்பீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். ஸோ அடுத்தடுத்த எபிசோடுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ குட் பாய்.